அனைவருக்கும் வணக்கம். படுத்தே விட்டாங்களப்பா திமுக. ஒரே நாள்ல எத்தனை அந்தர்பல்ட்டி. உச்ச நீதிமன்றத்துல ஒரு அந்தர்பல்ட்டி, இங்க உயர் நீதிமன்றத்துல ஒரு அந்தர்பல்ட்டி. போற போக்குல ஈடி வேற இந்த ஒரு அடியை வாங்கிக்க அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காங்க. பல சம்பவங்கள் நடந்திருக்கு, ஒன்னொன்னா பார்த்துருவோம். உச்ச நீதிமன்றத்தில் திமுக தரப்புலேருந்து தமிழ்நாடு அரசு தரப்புலேருந்து ஒரு பெட்டிஷன் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்கல்ல. சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த டாஸ்மார்க் வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மனுவை விசாரணைக்கே எடுக்காம இந்த மனுவை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க உங்க மனுவை நீங்களே வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு கையிலேயே உச்ச நீதிமன்றம் திரும்ப கொடுத்துட்டாங்க. இந்த வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடக்குது அப்படின்னா அங்கேயே நடக்கட்டும், இது ஒன்றும் அவ்வளோ முக்கியமான வழக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை ஏற்கவே உச்ச நீதிமன்றம் மறுத்துட்டாங்க. திமுகவும் வேற வழியே இல்லாம கொடுங்க மனுவை கொடுங்க, நாங்க எழுதின மனு தானே நாங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போறோம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் என்ன அப்படின்னா வர வழியில பல யோசனைகள் பண்ணியிருக்காங்க. இந்த டாஸ்மார்க் வழக்கில் நம்ம என்ன பண்றது, என்ன பண்ணா தப்பிக்கலாம் அப்படின்லாம் நிறைய அட்வைஸ் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க போல. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போன தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான வழக்கு இருக்குல்ல, அதாவது ஈடிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வந்து ஈடிக்கு எதிராக மனு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. டாஸ்மார்க் துறையும் ஈடிக்கு எதிராக மனு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. இது சம்பந்தமா எங்கெங்கெல்லாம் என்னென்ன வழக்கெல்லாம் போட்டோமோ எல்லா வழக்கையும் நாங்கள் பின்வாங்கிக்கிறோம். இந்த வழக்கை நாங்கள் வந்து தொடர்ந்து எடுத்து நடத்தவே இல்லை. ஏன்னா இவங்க தானே இந்த வழக்கு அப்படிங்கிறத ஈடிக்கு எதிராக போட்டாங்க. ஸோ அந்த வழக்கை எல்லாத்தையுமே நாங்கள் பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசோட தலைமை வழக்கறிஞர் சொல்றாரு. பட் அதுக்கு நீதிபதிகள் வந்து இவங்க சொல்றத நம்பர்தா இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மார்க் வழக்கில் எத்தனை வேலைகள் எத்தனை வித்தைகள் காட்டினாங்க அப்படின்னு தெரியும். ஸோ நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க சொல்றத வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு பிரமாண பத்திரம், அதே மாதிரி டாஸ்மார்க் துறை வந்து ஒரு பிரமாண பத்திரம் எழுதி எடுத்துட்டு வந்து கொடுக்கணும், எங்களுக்கு இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து எடுத்து நடத்த விரும்பல அப்படின்னு எழுதி கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழி, அவ்வளவுதான், சட்ட ஆவணம். இவங்க இதை மாதிரி சொல்லிட்டு இந்த வழக்கிலேருந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆவணம். ஏன்னா நாளைக்கே வந்து இவங்க திரும்ப இந்த வழக்கில் ஏதாவது பிரச்சனை வந்து அப்படின்னா மாற்றி பேசலாம்ல. ஸோ அதுக்காக நீதிபதிகள் இப்படி சொல்றாங்க. உடனே தலைமை வழக்கறிஞர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் போயிட்டு தமிழ்நாடு அரசுகிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இந்தியா முழுக்க எந்தெந்த சீனியர் அட்வொகேட்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாங்களோ யாராவது பேசுனாங்களோ அப்படின்னு தெரியல, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும் ஒரு பெரிய டிஸ்கஷன் அப்படிங்கிறது. போயிட்டு திரும்ப வந்து தமிழ்நாடு அரசுடைய தலைமை வழக்கறிஞர் வந்து நீதிபதிகள்கிட்ட உயர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த டாஸ்மார்க் இதில் வந்து 2 பிரிவாக வழக்கு அப்படிங்கிறத போட்டாங்க. ஒன்று திமுக எப்படி போட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து இந்த டாஸ்மார்க் துறையில் நடந்த ரைடுக்கு எதிராக எப்படி வழக்கு போட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது இங்கே நடந்த இந்த ரைடு அப்படிங்கிறதே சட்ட விரோதமானது, கூட்டாட்சி முறைக்கு எதிரானது, ஸோ இந்த ரைடையே சட்ட விரோதமானது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சைட்லேருந்து ஒரு மனு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டாஸ்மார்க் துறையிலேருந்து என்ன ஒரு இதை போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கையை ஈடு எடுக்கக்கூடாது, அதே மாதிரி எங்கள் அதிகாரிகளை வந்து துன்புறுத்துறாங்க, ஸோ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு 2 பிரிவாக இந்த மனு அப்படிங்கிறத ஒன்று தமிழ்நாடு அரசு தரப்பு, இன்னொரு டாஸ்மார்க் தரப்பு இப்படி போட்டிருந்தாங்க. பட் இதுல இந்த டாஸ்மார்க் துறை வந்து போட்டாங்கல்ல அந்த வழக்கு, அந்த மனுவை வந்து நாங்கள் தொடர்ந்து எடுத்து நடத்துறோம். ஆனா தமிழ்நாடு அரசு போட்டாங்கல்ல இந்த ரைடே சட்ட விரோதமானது அப்படின்னு, ஸோ அதுல என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத நாங்கள் பொறுமையா சொல்றோம். பட் இப்போதைக்கு வந்து நாங்கள் இந்த டாஸ்மார்க் துறை இந்த வழக்கை மட்டும் எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க போய் யாருகிட்ட என்ன அட்வைஸ் கேட்டாங்க அப்படின்னு தெரியல. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான என்னென்ன வழக்கெல்லாம் நாங்கள் போட்டோமோ எல்லா வழக்கையும் பின்வாங்குறோம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வந்து இல்ல நாங்க வந்து யோசிச்சு பார்த்தோம், 3வது மூலையை எட்டி பார்த்தோம், ஸோ அதனால எங்களுக்கு வேற ஐடியா தோணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த டாஸ்மார்க் துறை போட்ட வழக்கை நடத்துறோம், தமிழ்நாடு அரசு துறை போட்ட வழக்கில் வந்து என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறத நாங்கள் இந்த விசாரணை முடியறதுக்குள்ள சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உயர்நீதிமன்றத்தில் இதுக்கான விசாரணை, இந்த டாஸ்மார்க் சம்பந்தமான இந்த ரைடு சம்பந்தமான விசாரணை, அதுக்கான விவாதங்கள் பிரதிவாதங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் இது தொடரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை மாதிரி இந்த டாஸ்மார்க் வழக்கில் பெரிய குழப்பங்கள்லாம் நடந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கொட்டு வாங்கிட்டு இங்கே வந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தனிநபர் வேணால் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து முடிவை மாற்றி மாற்றி யோசிக்கலாம் பண்ணலாம். ஆனால் ஒரு தமிழ்நாடு அரசு அப்படி பண்ணுது அப்படின்னா என்ன நிலைமையில இவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்க. அதே மாதிரி போகிற போக்கில் ஈடி ஒரு அடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னல, என்ன அப்படின்னா KN நேருக்கு தொடர்புடைய இடங்கள்ல நேத்திலேருந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த ரைடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஈடி ரைடு பார்த்துருப்பீங்க. அதில் KN நேருடைய தம்பி
KN ரவிச்சந்திரனை இப்போ அமலாக்கத்துறை அவங்களுடைய அலுவலகத்துக்கே கூப்பிட்டு போயிட்டாங்க. கார்ல கூப்பிட்டு ஏறி உட்காருப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு விசாரணை அப்படிங்கிறத தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட எப்படி நைட்டு ஃபுல்லாக வெளியில் விட மாட்டாங்க. எப்படியும் ஒரு 100-200 கேள்வியாவது கேட்பாங்க. கேட்டாங்கன்னா பல விஷயங்கள் வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா TVH கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, ஸோ அதோடைய ஓனர், அதோட உரிமையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த KN ரவிச்சந்திரன் தான். ஸோ அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் தோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவர் மட்டும் சிக்க போறது கிடையாது. KN நேரு சிக்குவாரு, KN நேருடைய இன்னொரு தம்பி KN மணிவண்ணன் சிக்குவாரு, அப்புறம் KN நேருடைய சகோதரி சிக்குவாங்க. ஸோ யார் யார் இடத்தெல்லாம் ரைடு நடச்சோ எல்லாருமே இதுல சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. கரெக்டா குறி வச்சு KN நேருடைய தம்பி ரவிச்சந்திரனை கார்ல வச்சு இப்போ அமலாக்கத்துறை அவங்க அலுவலகத்துல கூட்டு போயிட்டு விசாரணை அப்படிங்கிறத பண்றாங்க. எத்தனை நாள் கழிச்சு விடுவாங்கலாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அமலாக்கத்துறை விசாரணை அப்படிங்கிறது நான் இதுக்கு முன்னாடி நிறைய கேஸை ஃபாலோ பண்றப்ப பார்த்திருக்கேன். திடீர்னு தொடர்ச்சியா ஒரு 72 மணி நேரம் விசாரணை நடக்கும். அவங்களே தண்ணி கொடுத்து அவங்களே தூங்க வச்சு அப்படிலாம் சில நம்ம இது கேள்விப்படுவோம்ல. ஸோ அதை மாதிரிலாம் விசாரணை நடக்கும். ஸோ அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதுல மூத்த அமைச்சர் KN நேருவோ இல்ல மூத்த அமைச்சருக்கு மேல இருக்கக்கூடிய தலைமையோ யாரெல்லாம் என்னென்ன ஸ்கேம் பண்ணியிருக்காங்க, இந்த TVH அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த நிறுவனம் மட்டும்தான் இதுல பண்ணியிருக்காங்களா, இல்ல நகர்ப்புற வளர்ச்சித்துறையா இருக்கக்கூடிய அமைச்சரா இருக்கக்கூடிய KN நேரு அதுல என்ன ஸ்கேம் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வாய் திறக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா அதுல ஒரு கேள்வி எழுது அப்படின்னா அதுல இவங்களை பிடிக்க போய் அந்த செயின் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களா விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது கடைசியா வந்து இப்போ ஒரு ஆள்கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது தொடங்குவாங்க. ஒரு 10 நாளுக்குள்ள அது 20 பேரா மாறும், அப்புறம் ஒரு 100 பேரா மாறும். ஒட்டு மொத்தமா என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் முழுசா தெரிய வந்துடும். ஸோ நமக்கு செந்தில் பாலாஜி விஷயத்தை தெரியும். இடி வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, இப்படி தான் ஒரே ஒரு நபர் எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி வந்து மருத்துவமனைக்கு போய் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் இப்போ வந்து திரும்ப அமைச்சரான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ செந்தில் பாலாஜிக்கு நடந்த அதே இது வந்து ஒரு ரிப்ளிகாவாக இங்கே நடத்துக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்நேரம் கிட்டத்தட்ட KN நேரு அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வழியே வர ஆரம்பிச்சிருக்கோம். என்னடா அது தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்களே, நம்மளை பத்தி ஏதாவது போட்டு கொடுத்துருவானா, என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியலையே, ஏதாவது ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா கூட இந்தந்த கேள்வி கேட்டா இந்தந்த பதில் சொல்லிட்டான்னு நம்ம சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். பட் நேற்று தான் ரைடுக்கு வந்தாங்க, இன்னைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு பெரிய மண்டை குடைச்சல்ல இருப்பாரு. பட் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உடனடியாக உங்கள்கிட்ட வந்து என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜியோட ஜாமீனை வந்து ரத்து பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஒரு பொதுநல மனு அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. அது போயிட்டு இருந்தது நமக்கு தெரியும். ஸோ உச்சநீதிமன்றமும் சொல்லியிருந்தாங்க செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர விரும்புகிறாரா இல்லையா, அவருக்கு ஜாமீன் வேணுமா வேணாமா, அவர் வாயாலேயே வந்து உச்சநீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பிரமாண பத்திரம் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு வந்து இது வந்து இந்த டாஸ்மாக் வழக்கு இதுல குழப்பிக்காதீங்க, அந்த போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிறப்ப பணம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தார்ல, ஸோ அந்த வழக்கு சம்பந்தமான விஷயம். ஸோ உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரமாண பத்திரம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன உச்சநீதிமன்றம் சில கண்டிஷன்லாம் போட்டு அந்த ஜாமீன் கொடுத்தாங்கல்ல, அந்த ஜாமீனை நாங்கள் எங்கேயுமே மீறலிங்க, நாங்கள் சரியாக தாங்க நடந்துட்டு இருக்கோம். வெளியில் வந்து அமைச்சரானதுக்கு அப்புறம் கூட நாங்கள் வந்து அந்த அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அந்த சாட்சிகளை மாற்றுறது, சாட்சிகளை வந்து எங்களுக்கு சாதகமாக மாற்றுறது, அதை மாதிரி எதுவுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் சட்ட ஆவணம் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல. இது என்னங்க கொடுமையா இருக்கு, இவங்க வந்து அமைச்சரா இருந்தா இவங்க பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு வழக்கு போட்டு தான் கண்டுபிடிக்கணும். செந்தில் பாலாஜி வெளியில வந்துட்டு சாட்சிகளை மாத்த ட்ரை பண்றாரா இல்லையா, அவருடைய பவரை பயன்படுத்தி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னாவே அதுக்கு ஒரு புதுசா வழக்கு போட்டு அதுக்கு ஒரு டீம் போட்டு அதை இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பொதுவா என்ன அப்படின்னா ஒரு நபர் அவர் அதிகாரத்துல இருக்காரு அப்படின்னா அவர் வெளியில இருக்காரு அப்படின்னா அவர் வந்து அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சாட்சிகளை மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய அடிப்படை விஷயம். ஸோ இவர் மாத்துறாரோ இல்லையோ, ஆனா இவருடைய அதிகாரத்தை வச்சு மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. இவரே மாற்றணும்னு நினைக்கலன்னா கூட இவர் அதிகாரத்தில் இருக்காரு அப்படின்னா இவருக்கு எதிராக யாரு சாட்சி சொல்ல வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ ஏதோ
கொஞ்ச நாள் டிலே பண்ணலாம் அப்படிங்கிற அடிப்படையில் செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து அங்கே இந்த மாதிரி ஒரு மனு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதே மாதிரி என்னுடைய ஜாமீனை ரத்து பண்ண சொல்லி இந்த பொதுநல வழக்கு அப்படிங்கிறத போட்டிருக்காங்கல்ல, அதெல்லாம் அரசியல் காரணமாக நடக்குதுங்க, நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி பிரமாண பத்திரத்தில் செந்தில் பாலாஜி எழுதி கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் இதை ஏற்றுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு எப்படி திமுக கையில் அவங்க பெட்டிஷனை திருப்பி கையில் கொடுத்தாங்களோ அதே மாதிரி செந்தில் பாலாஜி கையிலையும் கொடுத்துட்டு நீங்க அமைச்சரா இருக்கீங்களா இல்ல உள்ள போக ஆசைப்படுறீங்களா அப்படின்னு நேரடியாவே கேட்டுருவாங்க. இது வந்து ரொம்ப நாளா இழுக்கடிக்கப்படாது. ஆல்ரெடி செந்தில் பாலாஜி வான் பண்ணிட்டாங்க. நீங்க என்ன உச்சநீதிமன்ற கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? நீங்க அமைச்சரா இருக்க விரும்புறீங்களா இல்ல ஜாமீனை கேன்சல் பண்ண விரும்புறீங்களா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் செந்தில் பாலாஜி அதுக்காக தான் போயிட்டு இப்படி ஒரு டிராமாவை நடத்திருக்காரு. பட் நாளைக்கோ நாளை மறுநாளோ திரும்ப இது சம்பந்தமான பதில் அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றத்திலேருந்து வரும். அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் வழக்கு சம்பந்தமான அப்டேட்டும் உடனடியாக வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இது சம்பந்தமான விஷயங்கள் தெரிய வந்தாலும் உங்ககிட்ட வந்து உடனடியாக பேசுறேன். நன்றி.